சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க ஒரு இயல்பாகவே அவங்க வந்து ஒரு தனித்திறமையை கொண்டிருப்பவங்க தான் சிம்ம ராசி. அவங்க கிட்ட இருக்க ஆற்றல் வந்து மற்ற எல்லா ராசிக்காரங்கள விடைக்குமே வந்து வேகம் அதிகமாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு பெக்யூலராக ஒரு யூனிக்காக தெரியும். சரி, அவங்க வந்து இவங்க வந்து ஹெட்வெயிட்டான பர்சன் அப்படின்னு நினச்சா அப்படி தான் இல்லை, அவங்க ஹெட்வெயிட்டான பர்சனாக இருக்க மாட்டாங்க. இல்லை இவங்க ஹெட்வெயிட்டான பர்சனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா ஆமாம் நான் ஹெட்வெயிட்டான பர்சன் தான் அப்படின்னு அவங்களோட தன்மை அப்பப்போ வந்து இப்படின்னு அவங்கள யாருக்குமே தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறவங்க, நான் வந்து உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ண நான் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிடிச்ச நபருக்காக 100% வந்து அவங்களோட அன்புக்காக மட்டும்தான் அடிபணிவாங்களே தவிர அதிகாரத்துக்கோ இல்லை அவங்கள வந்து கீழ்ப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா இந்த சிம்ம ராசிக்காரங்களால் வந்து அவங்க கிட்ட மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த ராசிக்கான தன்மையே வந்து எப்படின்னா ஒரு கர்வம் கொண்டிருக்கும். அவங்களுக்கு தானுங்கிற ஒரு கர்வம் 100% இருக்கும். ஆனால் அந்த கர்வத்தை எல்லார்கிட்டையும் காட்டுவாங்களான்னு இல்லை, அவங்க நண்பர்கள்கிட்ட கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தாய் தந்தையர்கள்ட்ட அவங்க வந்து அது டிபெண்ட் அப்பான் இந்த கிரகங்கள் நிலைமை பொறுத்து இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த சிம்மராசி பர்சன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கர்வம் வந்து எப்போவுமே கர்வத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணுற பர்சன் தான் இந்த சிம்மராசி பர்சன். இவங்களுக்கு வந்து கோபம், இவங்களோட மைனஸ்ன்னு பார்த்தாலே திடீர் கோபம். அந்த கோபத்தில் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்டாகவே இருக்காது. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கோபத்தின் தன்மையில் வந்து அவங்கள நல்ல விஷயத்தை கூட கெட்ட விஷயமா மாற்றிடும். இது வந்து அவங்களோட பெரிய ஒரு மைனஸான விஷயம். சிம்மராசி பர்சனோட காதல் லைஃப் எப்படின்னா அவங்க உண்மையான காதலர்களாக இருப்பாங்க. ஏன்னா அது பூர்வ ஜென்ம காதலுங்கிறதுனாலேயே, பூர்வ ஜென்ம ராசிங்கிறதுனாலேயே அது வந்து உண்மையான காதலர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க காதலிக்கிற நபர்கள் வந்து இவங்க காதலை காட்டுற விதம் கூட ஒரு கரடு முரடாக இருக்கும். அந்த சாஃப்ட் ஹேண்ட்லிங், சாஃப்ட் டீல், இப்போ ஒரு காதலிக்கிற பொண்ணு ஏற்ற மாதிரி ஒரு பையனாகவும் இவங்கள இருக்க முடியாது, இல்லை பையன் ஏற்றுக்கிற பொண்ணாகவும் அவங்களும் இருக்க முடியாத நபர் மாதிரி கலந்துருக்கும். ஆனால் இவங்க உண்மையான காதலர்களான இருக்கும். அது எப்படி அவங்க ஷோ ஆஃப் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆஃப்டர் மேரேஜ், இப்போ காதலிக்கிற பொண்ணையே திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஷோ ஆஃபே அவங்கள்ட்ட இருக்குமே தவிர காதலிக்கும் போது இந்த பையனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கர்வம் அதிகம். ஆனால் இதுக்கு பின்னணியில் என்னென்னா ஒரு சிம்மராசியில் ஒரு பையனாக இருந்தால் அந்த பொண்ணோட சேஃப்னஸ் 100% உணர்வாங்க. அந்த சேஃப்னஸை புரிய வைக்கிற இடத்துல அவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க. என்னென்னா அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஸுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட பக்குவம் இருக்காது. இப்போது தன்னை நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு விரும்புகிறது வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த சாஃப்டான விஷயத்தை கூட ஹார்டாக தான் டீல் பண்ணுவாங்க. அந்த ஹார்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா நம்ம வந்து இந்த பையனாக சூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த ஒரு பொண்ணு காதலிக்கிற சிம்மராசியில் அந்த பையன் இருக்காங்கிறன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன இருக்குன்னா